காவிரியே பெண்ணை அமராவதி பொன்முகலி மேவு பொருணை மிளிர்வையை தாலில் கம்பை கொள்ளிடம் பாலி கடிலம் கூறு மண்ணி முத்தாறு வெள்ளாறு கங்கை நிவா மேவு செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இயலாததோர் இன்பம் நம் பாலதாம் கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். புனித நீர் திருக்குடத்திற்கு மலர் வழிபாடு செய்தல். அலையார் பாண்டியன் வேலை இந்த கோணிமார் அலையார் புனல் கடிலனங்கையே போற்றி அடையார் அறிவினைகள் அறுப்பாய் போற்றி மலையார் திரளருவி பொன்னியே போற்றி நிலையாய் தூய்மைகள் செய்தருள் போற்றி பசிப்பிணி ஒழித்தருள் பாலாறு போற்றி பசிப்பிணி ஒழித்தரு பாலாறு போற்றி 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 காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈண்டு தீவினை யாவையும் நீக்கி இன்பமே தரும் புண்ணிய தீர்த்தம் வேண்டவாதமக்கு இட்ட செத்தியதாய் விளங்கு தீர்த்தம் நன் மங்கள தீர்த்தம் நீண்ட காப்புடை தீர்த்தம் மூன்று உலகில் நிகழ்ந்த சாருவ தீர்த்தமே முதலா ஆண்டு நீடிய தீர்த்தம் எண்ணிலரும் அமர நாட்டவர் ஆடுதல் ஒழியாறு. அந்த புனித நீரில் இறைவனுடைய திருவைந்தெழுத்தாகிய ஐந்தெழுத்து மந்திரத்தை மாவிலை மற்றும் தருப்பையினாலே சுழற்றி பதிவு செய்தல். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அற நெஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சொற்றுணை வேதியல் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை தீருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கு எடுக்கண் இல்லையே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இறைவனுடைய திருவருளை புனித நீர் திருக்குடத்தை இடமாக கொண்டு எழுந்தருளை செய்து அதற்கு தூபதீபம் காட்டி மலர் வழிபாடு செய்து ஐந்தெழுத்தை பதிவு செய்த நிலையில் அந்த புனித நீரை வேள்வியாசிரியர் முதலில் தன்மேலும் அடுத்து இறைவன் எழுந்தருக்கின்ற திருக்குடங்கள் விசேடதிக்கு பெறுகிற அன்பர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திருக்குடங்கள் வழிபாட்டு பொருட்கள் வழிபாட்டு இடம் வழிபாட்டில் கலந்து கொள்ளுகிற அன்பர்கள் எல்லாம் தெளித்து தூய்மைப்படுத்துதல்
ஓம் அத்திரம்மாவனே ஐந்தெழுத்துமே ஓம் அத்திரம்மாவனே ஐந்தெழுத்துமே ஓம் அத்திரம்மாவனே ஐந்தெழுத்துமே அன்பானார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய் எத்தனையும் அழிய நீ எளியானாய் எனையாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகளத்தனவும் பொறுத்தாய் என்றோம் இத்தனையும் எம்பெறமோம் எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே ஆர்த்த பிறவி துயர்கட நாமார்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். இப்பொழுது வேள்வி ஆசிரியர் குருநாதர் பெருமக்களை வணங்கி கையில் பவித்திரம் என்ற தர்ப்பை மோதிரம் அணிந்து கொள்ளுதல், அதற்கு முன்னால் தன்னுடைய உடம்பை தூய்மை செய்து கொள்ளுகிற வகையில் 3 முறை நீர் பருகுதல், திருநீர் அணிந்து கொள்ளுதல், தன்னுடைய அங்கங்களை தொட்டு தீமைகளை நீக்கிக் கொள்ளுதல், தன்னுடைய குருநாதரை புருவ நடுக்கு நேராக கைகுவித்து வணங்கி பவித்திரம் என்கிற தருப்பை மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல். போற்றினாலார் உண்மை போற்றி ஏழ்மையறிவு போற்றி 5ஆம் உணர்வு போற்றி காணை இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேணம் தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவயான் திருநீற்றை போற்றி புகழில் நிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேள்மின்களோ மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பித் தொழீர் கோலக் கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனின் அக்கையால் பயனின் அரண்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயன்கள். குருநாதரை வணங்குதல், புருவ நடுவுக்கு நேராக கைகுவித்து வணங்குதல். தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மீளா என்ப நமக்காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதிம திருத்தாள் போற்றி போற்றி அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் மறைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அழகரடிகள் அடியிணைகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்தனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதற் பெருமானுடைய பெருங்கருணை திறத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த வடபழனி முருகப்பெருமானுடைய அருட்சாரலிலே அமைந்திருக்கிற அருமையான இந்த திருத்தலத்தில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசர் அரங்கம் என்ற ஒரு அரங்கத்தை நிறுவி அந்த இடத்தில் பல்வேறு சமய பணிகளை செய்து கொண்டிருக்கிற வெள்ளைச்சாமி ஐயாருடைய இந்த இல்லத்தில் இன்றைய தினம் விரும்புகிற சில அன்பர்களுக்கு சமய தீக்கையும் ஏற்கனவே சமய தீக்கை பெற்ற அன்பர்களுக்கு விசேட தீக்கையும் செய்கின்ற நல்ல ஒரு சூழலை இறைவன் நமக்கு அருள் செய்திருக்கிறான். இந்த நிகழ்ச்சியிலே பார்வையாளர் வந்திருக்கிற அன்பர்களுக்கும் சமய விசேட தீக்கை பெறுகிற அன்பர்களுக்கும் இந்த வழிபாட்டை இங்கே செய்ய விரும்பிய ஐயாவுடைய குடும்பத்தாருக்கும் இதற்கு துணையாக இருக்கிற நம்முடைய ஜலடம்பேட்டை முருகன் உள்ளிட்ட அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டையும் வாழ்த்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் அந்த சமயத்திற்கென்று சில ஒழுகலாற்று முறை இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் எல்லாம் அந்த சமயத்தை சார்ந்தவளாக ஆக முடியும்.
கிறித்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த ஞானஸ்நானம் என்கிற வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேப்டிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதை செய்து கொண்டால் தான் அவர்கள் கிறித்தவர்கள். இல்லை என்றால் அதுவரையில் அவர்கள் கிறித்துவ குடும்பத்திலே பிறந்தவர்கள், அவ்வளவுதான். அதே போல பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த காயத்ரி உபநயனம் என்கிற நிகழ்ச்சி செய்து காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பிராமணர்கள். அதுவரையில் அவர்கள் அந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள். இதுபோல ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு ஒழுகலாற்று முறை இருக்கிறது. அதை நம்முடைய அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நம்முடைய சைவர்கள் ஒரு ஒழுகலாற்று முறை நமக்கு இருக்கிறது, வழிபாட்டு முறை என்று ஒன்று இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால்தான் அவர்கள் சைவர்கள். இப்போ நிறைய பேர் சைவர்கள் சொல்லிக் கொள்கிறார்களே தவிர இந்த ஒழுகலாற்று முறையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் சைவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடிய வாய்ப்பில்லை. நம்முடைய தருமபுரம் சாமிநாதன் சொன்னார், அவங்கெல்லாம் சைவர்கள், இதை ஏற்றுக்கொண்டால்தான் சைவர்கள் என்று விளையாட்டாக சொல்வார். அதனால் இதை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் சிறப்பு. அதை ஏற்றுக்கொண்டு அந்த வழிபாட்டு முறையில் நாள்தோறும் செய்து வர வேண்டும். ஏதோ முருகன் ஏற்பாடு செய்கிறார், வெள்ளைச்சாமி ஐயா அவங்க வீட்டு அரங்கத்தில் செய்கிறார், சரி எல்லாரும் செய்துக்கிறாங்க, அங்கங்கே போய் ஒளியர் செய்ய செய்து வைக்கிறார், சரி நாம் இன்னைக்கு செய்துக்குவோம் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டுகிற இந்த வழிபாட்டை நாளும் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வேன் என்கிற உறுதிப்பாட்டை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ செய்கிறார்கள் நாமும் செய்து கொள்வோம் என்று எல்லோருக்கும் கோயிலில் சுண்டல் கொடுப்பது போல நாமும் அதை சென்று பெற்றுக்கொள்வோம் என்று கருதக்கூடாது. வாங்கிய சுண்டலை ஒழுங்காக சாப்பிடணும். நாம் பாதி சாப்பிட்டு பாதியை கீழே போட்டுட்டு அந்த தூண்லேயே அப்படியே கையை தொடச்சிட்டு அப்படி தான் போகிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அதெல்லாம் நாம் கருத்தாக இருக்க வேண்டும். இந்த சைவ சமயத்தில் இப்படி ஒரு ஒழுகலாற்று முறை இருக்கிறது என்பது கூட இன்றைக்கு பல பேருக்கு தெரிவதில்லை. அதெல்லாம் தீக்கையெல்லாம் செய்து கொள்ள வேண்டியது இல்லைங்க. சும்மா சாதாரண சாமி கும்பிட்டா போதும், தப்பில்லை, கும்பிட்டா போதும் தான். ஆனால் இதை செய்து கொண்டு செய்தால் அதுக்கு கூடுதல் சிறப்பு கிடைக்கும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய சான்றோர்கள் இதையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்கள். இது எவ்வளவு கடினம், இந்த மாதிரி தீக்கை பெறுவது எவ்வளவு கடினம் என்பதை ஒரே ஒரு வரலாற்றை சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்முடைய குமரகுருபரர் மிகப்பெரிய அருளாளர், எவ்வளவு பாடல் பாடியிருக்கிறார். குமரகுருபருடைய அருளிய பாடல்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய நூல் வந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய அருளாளர். அவர் முதல்ல கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தார். குழந்தையாக பிறந்து சில ஆண்டுகள் பேசாமே இருந்தார். அதாவது பேச்சு வரல. அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ நம்ம குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்ததே, வேண்டி பிறந்தது, சாமி வேண்டி பிறந்ததே, குழந்தை பிறக்க பேசலையேன்னு வருத்தப்பட்டார்கள். அந்த குழந்தையை கொண்டு போய் திருச்செந்தூருக்கு போகலான்னு கொண்டு போனாங்க. அந்த திருச்செந்தூர் சந்நிதிக்கு முன்னால் நிறுத்தினாங்க. அந்த குழந்தை பேசத் தொடங்கியது, மன்னிக்க வேண்டும் பாடத் தொடங்கியது. அது பேச்சு வந்த உடனே, அந்த பேசுகிற தன்மை வந்த உடனே அது பாடத் தொடங்கியது. முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினாலே பூமேவு செங்கமல புத்தேடும் தெரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவதீர்ந்த போதமும் என்று அப்படியே தொடங்கியது. 122 கண்ணி, ஒரு கண்ணிக்கு 2 வரி, 244 வரி பாடலை அந்த குழந்தை வாயை திறந்தவுடனே பேசத் தொடங்கி பாடத் தொடங்கியது. அவ்வளவு பெரிய பேராற்றல் கொண்டவர், முருகப்பெருமான அருளை பெற்றவர். அவர் அப்படியே வளர்ந்தார். கொஞ்ச நாள் ஆனோடனே அவருக்கு நாம் தீக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சைவ முறைப்படி நாம் தீக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உணர்வு அவருக்கு வந்தது. அதனால் அவர் நாம் தீக்கை பெற்றுக்கொள்ளலாம் என்று ரொம்ப விரும்பி தர்மயாதீனத்துக்கு போய் கேட்டார். சாமி எனக்கு தீக்கை பண்ணி வைங்க அப்படின்னார். யாரு? முருகப்பெருமானுடைய அருளாலே பாடத் தொடங்கியவர், பேசத் தொடங்கியவர், பாடத் தொடங்கியவர். அவ்வளவு பெரிய அருளாளர். அப்போ இருந்த சன்னிதானம் 4வது குருமகா சன்னிதானம். இப்பொழுது இருக்கிறவர் 27வது குருமகா சன்னிதானம். அவருக்கு பேர் மாசிலாமணி தேசிகர். அதே பேர் இவருக்கு இருக்குது இப்போ இருக்கிற சன்னிதானத்துக்கு. அவர் இடத்துல போய் கேட்டார். அவர் அப்படியா, சரி அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், நீ காசி வரலும் போயிட்டு வந்தார். அவருடைய காலம் எவ்வளவு காலம்? ஏறக்குறைய 300 ஆண்டு 350 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ காசிக்கு போயிட்டு வான்னு சொல்லுங்கள். இப்போ என்கிட்ட காசு நிறைய இருந்ததுன்னா உடனே ஒரு தட்கரில் டிக்கெட் எடுத்து மத்தியானமே போய் சேர்ந்து மாலை சந்தி வழிபாடு முதல்ல போய் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் நேராக வந்து ஐயா நான் காசிக்கு போயிட்டு வந்துட்டேங்க, தீக்கை பண்ணுங்கன்னு கேட்கலாம்.
ஒரு நாளில் போயிட்டு வந்துட முடியும். ஏன்னா அவ்வளவு வேகமான போக்குவரத்து வசதி இருக்கிற காலம் இந்த காலம். அந்த காலத்தில் ரொம்ப கடினம். அவ்வளவு கடினமான காலம். அப்போ பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகிறதுக்கே நடந்துதான் போகணும். அவர் கேட்டது தர்மயாதி இடத்துல, தருமபுரம் பக்கத்தில், மாயவரம் பக்கத்து மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற தருமபுரத்தில் கேட்டார். காசு எங்கே இருக்குது? ஏறக்குறைய 2000 கிலோமீட்டர், 2000க்கு மேலே இருக்கும். என்ன பண்ணுறது? அவர் சன்னிதானம் சாமி சொல்லிட்டாங்க, குருநாதரை நம்ம நினச்சி கேட்டோம், அவர் சொல்லிட்டார். சொல்லி அவர் போனார். எவ்வளோ நாள் ஆயிருக்கும் பாருங்கள். போயிட்டு வந்த பிற்பாடு தான் அவருக்கு தீக்கை பண்ணி வச்சாங்க. இப்போ உங்களுக்கு கேட்ட உடனே பண்ணுகிற ஒரு சூழல் ஏற்பாடாயிருக்கிறது. ஏன்னா அதை எளிமைப்படுத்த வேண்டும். விரும்புகிற அன்பர்களுக்கு விரும்புகிற போதே செய்து வைத்து விட வேண்டும். அந்த விருப்பமே திருவருள் வளத்தினாலே அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதை நாம் போற்ற வேண்டும் என்று எங்கள் குருநாதர் அழகிரடிகள் சொன்னார். யாராவது தீக்கை கேட்டால் நம்ம செய்து வச்சிருந்தோம். சரி, இதுக்காக நீ இதை படிச்சியா, அதை படிச்சியா, இங்கே போயிட்டு வந்தியா, அங்கே போயிட்டு வந்தியா அப்படிலாம் கேட்குறது ஒரு வகையில் அந்த காலத்தில் சரியாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிற காலத்தில் விரும்புகிற மக்களுக்கு விரும்பிய போதே செய்து வைத்து விட வேண்டும். அதனால் இதை செய்து வைக்கலாம் என்று அவர் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் யார், என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி உணவு பழக்கம், அதெல்லாம் நான் கேட்கல, எனக்கு தெரியாது. ஆனால் இதற்கு என்ன அடிப்படையான ஒரு தகுதி? பழைய காலத்தில் தீக்கை பெற்றால் தான் சைவ சித்தாந்தமே படிக்க முடியும்னு சொன்ன காலம் இருக்கிறது. இப்போ அதெல்லாம் இல்லை. நம்ம சைவ சித்தாந்த வகுப்பு மடங்களே தொடங்கிட்டாங்க. அந்த வகுப்பில் கலந்து கொள்வர்களுக்கு இந்த வகுப்பு பாதி வகுப்பு நடந்து பெற்றிருக்கிற போதே இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தயார்படுத்தி சரி ஒரு நாளில் போய் தீபம் பண்ணி வச்சுருவாங்க. பழைய காலத்தில் தீக்கை பண்ணால் தான் பாடமே கேட்க முடியும். அப்படி இருந்த காலமெல்லாம் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்த காரணத்தினாலே தான் இந்த சமயம் இதையெல்லாம் மறந்து போய்விட்டது. எங்கள் குருநாதர் என்ன சொன்னார்னா, நீங்கள் தீக்கை பெறுவதற்கு அடிப்படை தகுதி என்ன? அடிப்படை தகுதி என்னென்னா, உணவில் சைவம், உணர்வில் சைவம். 2 தான். உணர்வில் சைவம், உணவில் சைவம். நம்ம உணவில் சைவமாக கூட மாறிடுறோம். சரி, சைவமாக இருந்தால் தான் செய்வேன்றாங்களே, சரி சைவம் மாற்றிக்கலாம். பெரும்பாலும் இயல்பான சில குடும்பங்கள் சைவமாகவே இருப்பாங்க, சைவ குடும்பமாகவே இருப்பாங்க. அசைவம் ஒருபோதும் சாப்பிட மாட்டாங்க, பரம்பரையாக இருப்பாங்க. சில பேர் பரவாயில்ல சொல்கிறாங்க, நம்ம சாமி கும்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், நாம் சைவம் மாறிக்கலான்னு இருப்பாங்க. உணர்வில் சைவம் தான் பல பேருக்கு வரமாட்டேங்குது. நான் நல்ல தீக்கையெல்லாம் எடுத்துருக்கிறேங்க, தினந்தோறும் பூசை பண்ணுறேங்க, அந்த மடத்தில் எடுத்தேன், இந்த மடத்தில் எடுத்தேன், என்கிட்ட எடுத்தேன், உங்ககிட்ட எடுத்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மார்கழி மாதமானால் மாலை போட்டுக்கிறேன்னு போகிறது எவ்வளவு கொடுமை பாருங்கள். உணர்வில் சைவம் இருந்தால் ஏற்றுக்கொள்வோமா? உணர்வில் சைவம்னா சிவம் ஒன்றே கடவுள் என்கிற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்று தான் சிவம், அது ஒன்று தான் கடவுள். அதை தான் வழிபடணும். மற்றதெல்லாம் வணங்கலாம், எல்லாரையும் வணங்கலாம், தப்பே இல்லை. ஆனால் வழிபடுவது என்று சொன்னால் அது சிவம் ஒன்றே என்ற உணர்வு தான் உணர்வில் சைவம். நான் எல்லாம் பண்ணுவேங்க. ஆனால் புரட்டாசி மாதமானால் சனிக்கிழமை நான் பெருமாள் கோயிலுக்கு போவேங்க. மார்கழி மாதமானால் அந்த மலைக்கு போவேன், இந்த மலைக்கு போவேன். இதெல்லாம் சைவம் இல்லை. உணர்வில் சைவம் என்பது சிவம் ஒன்றே நம்முடைய கடவுள் என்ற உணர்வை உறுதியாக இருப்பது. சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம் என்று சொன்ன திருநாவுக்கரசருடைய சமயம் நம்முடைய சமயம். கடவுள்னா ஒருத்தர் தான் கடவுள். நாம் என்ன நினச்சிக்கிறோம்? பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 ஒன்றுன்னு நினச்சிக்கிறோம். மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் வேறு, ருத்ரன் வேறு. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் தான் 3. இந்த மூவருக்கும் மேலாக இருப்பவர் தான் சிவம். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதில்லை. என்ன காரணம்? அந்த நூலை நாம் படிப்பதில்லை. அதனால் நாம் ஏதோ நமக்கு கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதெல்லாம் கோலம். இன்றைக்கி தொலைக்காட்சி போனால் எல்லாம் கண்டதெல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பி பெயர்ச்சி என்று ஒரே டிவியை திறந்தீங்கன்னா போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி, இப்பொழுது ராகு கேது பயிற்சி, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னும் ஏதாவது ஒரு பயிற்சி வரும், சனி பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சின்னு. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி போட்டேன். பெயர்ச்சி, அயற்சி, உச்சம், நீச்சம், அப்புறம் வக்கரம், அதெல்லாம் இல்லாத, தோற்றக்கேடு என்று எதுநிலையும் இல்லாத எதுவோ அதுவே சிவம்,
அதை வழிபட்டாருக்கு எந்நாளும் துன்பம் இல்லைன்னு ஒரு செய்தி ஒரு போட்டேன், முகநூல்லையும் வாட்ஸ்அப்லேயும் போட்டேன். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு தட்சிணாமூர்த்தி யார், குரு யாருன்னு தெரியலையே. 9ல் 1 குருன்னு தெரியாத தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்ட மாலையை போட்டு மஞ்சள் ஆடையை சாத்தி வியாழக்கிழமைமான அது வியாழக்கிழமைனா குருநாதரை கும்பிட வேண்டும், அது தவறு இல்லை. ஆனால் அதுக்கு எது நினச்சி கும்பிடணும்? நான் முருகன் நினச்சின்னு பேசணும், முருகனை வெள்ளச்சாமி நினச்சின்னு பேசினா குருநாதர் வியாழன் நினச்சி கும்பிடுங்க, வேணான்னு சொல்ல. தட்சிணாமூர்த்தி நினச்சி கும்பிடுங்க. தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டாலே எல்லாத்தையும் கும்பிட்ட மாதிரி தான். அவர் தான் மூலமாய் முடிவுமாய் இருக்கிற பெருமான். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த உணர்வில் இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள்லாம் அந்த உணர்வில் இருக்க வேண்டும். உணவில் சைவம், உணர்வில் சைவம். நான் இவ்வளோ நாள் அசைவம் சாப்பிட்டுருந்தேங்க, நீங்கள்லாம் சொல்கிறீங்க நான் தீக்கை எடுத்துக்கு போகிறேன், இந்த முட்டை மட்டும் சாப்பிட்லாம் இல்லைங்களா? அது மட்டும் சாப்பிட்லாம் இல்லைங்களா? இப்போ தான் முட்டை சைவம் சொல்லிட்டாங்க, ஆனால் சைவம் இல்லை. சொல்கிறது வேற, இது வேற இல்லை. சொல்லிக்கலாம். சாப்பிடாதவங்க சாப்பிட ஆரம்பித்தா அது சைவம்னு சொல்லிக்கிறாங்க. இது என்னைக்கு இது சைவம்னு வந்தது? நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் முட்டை சைவம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் இப்போ எனக்கு 73 வயதுங்க. நான் கல்லூரி படிக்கிற போது எனக்கு 20, 18, 19 வயது இருக்கும். அப்போ தான் சொல்ல ஆரம்பித்தாங்க முட்டை சைவம். ஏன்னா சாப்பிடாது இருந்த ஒரு சமுதாயம் அதை சாப்பிட தொடங்குச்சு, உடனே அது சைவம் மாறிடுச்சு. கல்கத்தா போனீங்கன்னா அவங்கெல்லாம் கடல் வாழைன்னு சாப்பிடுவாங்க. கடல் வாழைன்னா தெரியுமா உங்களுக்கு? மீனுக்கு பேர் கடல் வாழைன்னு தான். அது கடல் வாழைங்க, சாப்பிட்லாம். அவனுக்கு அது அருகில் கிடைக்குது, எளிதாக கிடைக்குது, சாப்பிட்றான். நம்ம அதை சாப்பிட்றத நான் தப்பு சொல்லலை. ஆனால் அதை நீங்கள் அதான் நினச்சே சாப்பிடுங்க. அதை வேறு மாதிரி நினச்சி சொல்லி இது சைவம்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி உணவில் சைவம்னா எந்த பொருள், காய்கறி உணவு தவிர மற்ற உணவு சாப்பிடக்கூடாது. அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த உணர்வோடு இருந்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தீக்கை எவ்வளவு கட்டினோம்னா குமரகுருபரை கேட்டால் சொல்வார். அவ்வளவு கடினப்பட்டு கைலாசங்க இதுக்கு காசிக்கு போய் அப்போ தான் அந்த மடத்தெல்லாம் நிறுவினார் அவர். அதுக்கப்புறம் திரும்பி வந்த பிற்பாடு தான் இங்கே அவருக்கு தீக்கை பண்ணி வச்சு, நீங்கள் ஏற்கனவே நல்ல பக்குவம் பெற்றிருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் சிஷ்ய மடமாக ஒரு மடமாகவே இருங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி திருப்பனந்தாள் ஒரு மடம் இருக்கிறது. அங்கே இருக்கிற சாமிக்கு முதல்வருக்கு பேர், அந்த சன்னிதானம் சொல்ல மாட்டாங்க, எஜமான் சாமிகள். சிஷ்ய மடம், தர்மயாதீனத்துக்கு கூட ஸ்ரீட மடம் அது. அவர் தான் அங்கே காசியில் அமைச்சார். காசிக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம், அந்த காசி மடத்தை பார்க்கலாம். அங்கே இப்போ தங்கறதுலாம் கூட நிறைய வசதிலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. காசிக்கு போனால் அங்கே தங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைத்த மடம். அவ்வளவு பெரிய அருளாளருக்கே காசி வரல போயிட்டு வான்னு சொன்னார். சரி, அப்படி போயிட்டு அந்த பக்குவத்தோடு இருந்து வந்தால் செய்து வைக்கலான்னு நினச்சார். அப்போ இருந்த மாசிலாமணி தேசிகர் ஐயா சாமிகள் அப்புறம் செய்து வைத்தார் என்பது வரலாறு. அதனால் தீக்கை பெறுவது என்பது ரொம்ப எளிமை இல்லை. ஆனால் அது எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர்கள், நான் சொன்ன எங்களுடைய குருநாதர் சமயத்தை குருநாதர் வழி சார்ந்தவர்கள், சோமசுந்தர நாயகர், மறைமலை அடிகளார், அழகர் அடிகளார், என்னுடைய தந்தையார் ஆடலரசர்கள். இங்கெல்லாம் விரும்புகிற அன்பர்களுக்கு நாம் கட்டாயம் செய்து வைக்க வேண்டும். ஏன்னா அந்த விருப்பமே திருவருள் வரத்தால் தான் கிடைக்கிறது. அதனால் அதை செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்புறம் இன்னொன்று, இதெல்லாம் மடத்தில் தான் செய்து கொள்ளணும், மற்ற இடத்துல செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு கருத்து இன்றைக்கும் இருக்கிறது. அது சரியா தவறா என்ற விவாதத்துக்கு நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய தர்மயாதீனத்திற்கு இந்த வழிபாட்டை குரு முதல்வருக்கு செய்து வைத்தவர் இல்லறத்தை சார்ந்த கமலை ஞானப்பிரகாசர். அவர் குருஞான சம்பந்தர் திருவல்லிபுத்தூரில் தான் தோன்றினார், திருவாவதாரம் செய்தார். அவருக்கு சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்து நான் சிவபூசை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். சாமி அருள் செய்தார், நீ பொற்றாமரை குளத்தில் மூழ்கினால் இந்த இடத்துல உனக்கு சிவலிங்கம் கிடைக்கும்னு. அதே மாதிரி மூழ்கினார், கையில் ஒரு சிவலிங்கம் வந்தது. ரொம்ப அருமையாக அதை கூட அவர் பாடியிருக்கிறார். அந்த கையில் கரதலத்தில் வந்தது என்று பாடியிருப்பார். அதுக்கப்புறமா அவருக்கு தீக்கை சிவலிங்கம் கிடைச்சிருச்சு, தீக்கை செய்யணும் இல்லை, அதற்கும் அவர் விண்ணப்பம் வைத்தார். அப்போ இறைவன் அவருக்கு உணர்த்தினார். திருவாரூருக்கு போனால் அங்கே ஞானப்பிரகாசர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இடத்துல போய் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னார். அவரே கமலை ஞானப்பிரகாசருக்கு சென்று அவர் கனவில தோன்றி இந்த மாதிரி ஒருத்தர் வருவார், நீ செய்துவேன்னு சொன்னார். இறைவனே சொல்லிட்டார், நீ செய்து வைப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். வந்தால் செய்ய வேண்டியதானே ஒரு வேலை.
இவர் வந்தார், இவரும் அவரும் பார்த்தாரு, இப்போ பழகினார், பேசினுக்கல, அப்படி இருந்தார். கோயிலில் உட்காந்துருப்பார். இவர் கோயிலுக்கு வரும்போது அவர் அங்கே உட்காந்துட்டு இருப்பார். ஒரு நாள் அவருக்கு தீவெட்டி பிடிக்கிற ஆள், அப்போலாம் இருட்டு நேரம், இரவு வழிபாடு முடிச்சுட்டு போகும்போது இருட்டு நேரம், தீவெட்டி பிடிச்சின்னு போனோம். தீவெட்டி பிடிக்கிற ஆள் வரல. அன்னைக்கு இந்த குரு முதல்வராக இருந்தவர், அப்போ இருந்தவர், அந்த தீவெட்டியை தான் பிடிச்சின்னு போனார். பொதுவாக தீவெட்டி பிடிச்சி போகிறோம், வீடு வந்த உடனே அவர் உள்ளே போனாலும் வெளியில் வந்துடுவான், தீவெட்டி எடுத்து வந்துடுவான். இவர் புது ஆளாக இருக்கவே கமலை ஞானப்பார் சொன்னார், இங்கே நின்றுப்பா அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், நீங்கள் இருன்னா திரும்பி நீ போகலான்னு அர்த்தம். அவருக்கு தெரியாததுனால அதுவும் ஐயா இருன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தார். கையில் அப்படியே பிடிச்சி நிற்கிறார். விடியற் காலையில் அவங்க மனைவி தண்ணி தெளித்து கோலம் போட வர்றாங்க. வந்து பார்த்தா இவர் தீ போட்டால் பிடிச்சி நிற்கிறாரு. மழை பெய்யுது, அந்த இடம் மட்டும் மழை பெய்யல, அப்படியே விளக்கு அந்த தீவெட்டி எரிஞ்சு நிற்குது. அந்த அம்மா பார்த்துட்டு விடுவிடு உள்ளே போய், என்ன நேற்று வந்தார் அந்த தீவெட்டி பிடிச்சி, என்ன சொன்னீங்க, அவர் அங்கேயே நிற்கிறாரு என்னாரு. இல்லை நான் தான் உங்கன்னு சொன்னது இருப்பா இப்படி நின்றுப்பான்னு சொன்னேன், உள்ளே வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தா அப்படி நிற்கிறார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தீக்க பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், நீ வந்து நல்ல அருளாளர், நீ எனக்கு தொண்டு சீடனாக இருந்து எனக்கு தொண்டு செய்து நேரத்தை வீணாக்க வேணாம், நீங்கள் ஒரு மடம் அமைத்து நீங்கள் அங்கேருந்து சைவ சமயத்தை பரப்புங்கள் என்று சொன்னார். குருநாதர் இப்படி சொல்லி என்னை பிரிய வைக்க சொல்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டபோது, பக்கத்தில் எங்கே வைக்கலான்னு கேட்டு, தருமபுரம் மடத்தில் தருமபுரத்தில் வைன்னு சொல்லி, நீ வியாழக்கிழமை வந்தவொடனே என்னை பாரு அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அப்போ வியாழக்கிழமை தோறும் வந்து பார்த்துட்டு போவார். அப்படி ஒரு பெரிய அருளாளராக இருந்தவர். அப்போது குரு முதல்வருக்கே ஒரு இல்லறத்தை தான் செய்து வைத்தார். அப்போ இல்லறத்தில் இருக்கிறவங்க தீக்கு செய்யக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, அப்படி ஏற்றுக்கொள்ள தவறுன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு அதை பற்றி கருத்து இல்லை. ஆனால் இந்த வரலாறு என்ன சொல்லுகிறது சொன்னால், குரு முதல்வருக்கே ஒரு இல்லறத்தார் தான் செய்து வைத்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அதனால் எல்லோரிடத்திலும் பெற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. அதனால் அதில் ஒன்றும் தவறில்லை. அந்த வகையில் எங்கள் சோமசுந்தர நாயகர் திருமணமாகி குழந்தையோடு இருந்தவர். அவருடைய மாணவர் மறைமலடிகள் திருமணமாகி குழந்தைகளோடு இருந்தவர். அவருடைய மாணவர் அழகரடிகளார் திருமணமாகி குழந்தையோடு இருந்தவர். அவருடைய மாணவர் ஆடலூர் செய்யா திருமணமாகி குழந்தையோடு இருந்தவர். அதனால் அவங்களிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று, இந்த தீக்கை என்பது நம்முடைய தனி மனித ஒழுகலாருக்காக செய்யப்படுவது, நம்முடைய ஆன்மனத்துக்காக செய்யப்படுவது. இந்த வழிபாட்டை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது நமக்கு புரிந்த மொழியில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிந்த மொழியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வடமொழி நல்லா படிச்சிருந்து புரிஞ்சால் ஏற்றுக்கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் நமக்கு புரியாத ஒரு மொழி எப்படி ஏற்றுக்கொள்வது? அதனால் நம்முடைய சோமசுந்தர நாயகர், மறைமலடிகள், அழகரடிகள், ஆடலரசு போன்றவர்கள், இன்னும் சில அன்பர்கள் அங்கே இருக்கிறார்கள் தமிழகத்தில். இது ஈரோட்டில் தங்கவேல் ஐயா அவர்கள் இருந்தார், பேரூரில் பட்டியப்பனார் இருந்தார். இவங்கெல்லாம் தமிழ் வழிபாட்டுக்கு ஊற்றமாக இருந்தவர்கள். அவங்கெல்லாம் தமிழில் ஏற்றுக்கொள்ளலாம், அதை திருமுறை சொல்லி நாம் செய்து கொள்ளுகிற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் முறையில் ஏற்றுக்கொள்வது என்று இது தொடங்கப்பட்டது. அது சோமசுந்தர காலத்தில் தொடங்கி படிப்படியாக இப்படி ஒரு 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த தமிழ் சைவ ஞான மரபில் வந்த சோமசுந்தர நாயகர், மறைமலடிகள், அழகரடிகள், ஆடலர் செய்யா அவர்களோட இந்த கடைசி 2 குரு பரம்பரையாக இருக்கிற அழகரடிகள், ஆடலர் செய்யாரோடு பழகிய காரணத்தால் அவர்கள் செய்து வைத்த நிலையிலே, அடியனுக்கு செய்து வைத்த நிலையிலே, அவர்கள் சொன்ன முறையிலே இந்த வழிபாட்டை அடியன் செய்து வைக்கிறேன். அதனால் இதில் மொழி முக்கியம். ஏன்னா நம்முடைய தாய்மொழி நமக்கு ரொம்ப உணர்வு. எல்லாரும் தாய்மாராக கருதலாம், ஆனால் என்னுடைய அம்மா மடியில் தான் நான் எப்போ போய் படுத்துக்க முடியும். அது எனக்கு இருக்கிற உரிமை. அதேபோல் என்னுடைய மொழிக்கு எனக்கு அதிக கூடுதல் சிறப்பு உண்டு. அதுபோல் என்னுடைய மொழியில் என்னுடைய கடவுளை நான் வழிபடுவது எனக்கு இருக்கிற தனி உரிமை. அது மற்ற மொழியில் செய்வது தவறா பிழையா, அது செய்யலாமா வேணாமான்ற விவாதத்துக்கு நாம் செல்ல வேண்டியதில்லை. எல்லா மொழியும் உயர்ந்த மொழி தான். அந்த வகையில் என்னுடைய மொழி எனக்கு கூடுதல் சிறப்பு. எல்லா மொழிக்கும் மூத்த மொழியாக இருப்பது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்தான் என்பதை இன்றைக்கு மொழிநூல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தில் மிக பழமையான மொழியாக சொல்லப்படுகிற 7 மொழிகளில் இன்றைக்கும் அந்த நிலை மாறாமல் இருக்கிற மொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி தான். அந்த மொழிக்கு இருக்கிற ஆற்றல் அவ்வளவு பெரிய ஆற்றல். ஏனென்றால் இறைவனே சங்கம் வைத்து வளர்த்தெடுத்த மொழி. ஏனைய மொழிகளெல்லாம் அப்படி வந்ததா என்று தெரியவில்லை, அதற்கு சான்றும் இல்லை. எத்தனையோ மொழிகள் இருக்குது. எல்லா மொழியும் இறைவனுடைய திருவருளாலே தோன்றிய மொழிகள் தான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இறைவனே சங்கம் வைத்து ஆய்ந்து வளர்த்தெடுத்த மொழின்னு சொன்னால் அது நம்முடைய தாய்மொழியாக தமிழ்தான். கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து
பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அப்போ இறைவனே வளர்த்தெடுத்த மொழி, அவனுடைய மொழியே தமிழ் மொழி தான். அவனுடைய சொந்த மொழியே தாய்மொழி தான், தாய்மொழியே தமிழ் மொழி தான் என்பதை பல உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒன்றே ஒன்று சொன்னால் புரியும் உங்களுக்கு. நம்முடைய காரைக்கால் அம்மையார், அவர் கைலாயம் போகிறார். அவர் அந்த பேய் உடம்பு எடுத்தலாம், உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அவர் கைலாயம் போகிறார், சாமி அவங்க பேய் உடம்பு எடுத்து கொண்டு போகிறார். அதனால் சாமி இருக்கிற இடமாச்சே, இது எப்படி நாம் காலால் நடக்கிறதுன்னு தலைகீழாக நடந்து வந்தாங்க. மலை மேலே சுவாமியும் அம்மனும் இருக்கிறார்கள், பார்வதியும் சிவனும் இருக்கிறார்கள். அந்த அம்மா கீழே இருந்து மலை மேலே ஏறி போகிறாங்க. அங்கேருந்து பார்த்து அந்த அம்மா கேட்டாங்க, பார்வதி அம்மா ஐயா கிட்ட கேட்டாங்க, சாமி இது யார் இங்கே வர்றது? யாரோ ஒன்று வர மாதிரி தெரியுதே, யார்? என்ன சொல்லியிருக்கணும்? அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அது காரைக்காலில் இருக்கிறாங்க அந்த அம்மா. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பகுதி, புனிதவதி என்ற ஒரு பெயர். அது திருமணமாகி இந்த மாதிரி சிக்கலானதுனால அந்த அம்மா வனப்பு மிகுந்த உடம்பு தேவையில்லை என்று இந்த பேய் உடம்பு பெற்றுக்கொண்டார். நம்மை நோக்கி வருகிறார். அவருக்கு அப்போ புனிதவதியார் பேர், இப்போ காரைக்கால் மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்லணும். இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நம்மை பேணும் அம்மை என்று சொன்னாராம். சேக்கிழார் போய் சொல்வார்? சொல்ல மாட்டார். நம்மை பேணும் அம்மைகான்னு சொன்னாராம். நம்மைன்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லுவோம்? நம்ம மொழி தான், நம்ம ஆள் தானே நம்மன்னு சொல்லுவோம். நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோன்னு வைக்கலேன், மொழி தெரியாத ஒரு நாட்டுக்கு போகிறோம். அங்கே அப்படி போயிட்டுருக்குறோம். நமக்கு மொழி தெரியல, ஏதோ அவங்க தெரிஞ்ச மொழியில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பேரை பார்த்து படுத்து தெரிஞ்சுன்னு போகிறோம். யாராவது ஒருத்தர் அங்கே தமிழ் பேசுகிற ஒரு குரல் கேட்டால், ஐயோ நம்மால் ஒருத்தர் வந்துட்டாருங்க அப்படி நம்ம அறியாமல் நம்ம போய் பேசுவோம். நம்மவர்னு சொல்லுவோம். அப்போ தானே நம்மன்னு சொல்லுவோம். அப்போ சுவாமி நம்மை பேணும் அம்மைன்னு சொன்னால், அப்போ காரைக்கால் அம்மையார் தமிழர் நமக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் காரைக்கால் என்ற பகுதியில் பிறந்தவங்க. இப்போ அது பாண்டிச்சேரியாக பிரிஞ்சிருக்குது. அந்த காலத்தில் தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டில் பிறந்தவங்க நமக்கு தெரியுது. அப்போ அவர் தமிழர், இவர் நம்மைன்னு சொன்னதுனால சுவாமியும் தமிழர், அம்மையும் தமிழச்சி, அதனால தான் நம்மைன்னு சொன்னார். அப்போ இறைவனுடைய மொழியே தமிழ் மொழி, தாய்மொழி தான் அப்படின்னு தெரிகிறது. அப்புறம் அவரே வளர்த்த மொழி. அவர் முருகப்பெருமானிடத்தில் பேசுகிற போது கொஞ்சம் தமிழாலே பேசினார் என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். நம்ம வெளியில் பல பணிகளுக்கு போகிற போது ஆங்கிலத்தில் பேசுவோம், வடநாட்டுக்கு போனால் இந்தியில் பேசுவோம், கர்நாடகாவுக்கு போனால் கன்னடத்தில் பேசலாம், தெலுங்கு நாட்டுக்கு போனால் தெலுங்கில் பேசலாம். வீட்டுக்கு வந்தோன்னு வைங்க, நம்ம பாப்பா கிட்ட, நம்ம மனைவி கிட்ட, நம்ம குழந்தைகிட்ட தமிழ் தானே பேசுவோம். அப்போ இறைவன் முருகனிடத்து தமிழில் பேசியிருக்கான்னா அப்போ அவங்க மொழி தமிழ் மொழி தானே இருக்கும். அதனால தானே கொஞ்சம் தமிழால் பேசினார்னு முருகன் அருணகிரிநாதர் சொல்கிறார். அதனால் இறைவனுடைய மொழியே தமிழ் மொழி, தாய்மொழி தான். அதுதான் அவர் வளர்த்த மொழி. அந்த மொழியிலேயே நம்ம பிறந்திருக்கிறோம். அதனால் நாம் அந்த மொழியில் நம்ம வழிபாடு செய்வது நமக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. ஆனால் நம்முடைய நாயன்மார்களில் 3 பேர் ஒருத்தர் தான் வேளாளர். மற்ற 3 பேருமே அந்தனர் பிராமணர் குலமில் சொல்லப்படுகிற ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். கவுனியர் குலமில் சொல்லப்படுகிற பிரிவை சார்ந்தவர் ஞானசம்பந்த பெருமான். சுந்தரர் சிவாச்சாரியார் மரபை சார்ந்தவர். மாணிக்கவாசகர் ஆமாத்திய பிராமணர் சொல்லப்படுகிற ஒரு சமுதாய சார்ந்தவர். அவங்க 3 பேருமே திருநாவுக்கரசு தமிழில் பாடினானா அவர் நம்ம ஆளு பாடுறாரு. மற்ற 3 பேர் ஏன் பண்ணாங்க? இப்போ இறைவனுடைய திருவருள் பெற வேண்டுமானால் நம்ம மொழியில் பாட வேண்டும் என்ற உணர்வை 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு அவர் உணர்த்தி இருக்கிறார்கள். நம்முடைய வள்ளல் பெருமான்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப அருமையாக பாடியிருக்கார், நிறைய பாடல் பாடியிருக்கிறார். அதில் திருவடி புகழ்ச்சின்னு ஒரு பதிகம் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், இறைவனுடைய திருவடியை புகழ்ந்து புகழ்ந்து பாடுவது. அந்த திருவடி புகழ்ச்சி நீங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரசிவம் சின்மயம் அப்படின்னு ஆரம்பிக்கும். நிறைய வடசொல்லாக இருக்கும். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடசொல்லாக இருக்கும் அந்த பதிகம். 10 பாடல். அது முதல் ஒரு 4-5 பாடல் பார்த்தீங்கன்னா வெறும் வடசொல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லும் வட சொல்லும் கலந்து இருக்கும். கடைசியில் 2 பாடல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழாக இருக்கும். எங்கள் குருநாதர் அழகரடிகள் நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் திருவடி புகழ்ச்சியை பற்றி ஒரு சென்னையில் ஒரு இடத்துல பேசினார். அப்போ சொன்னார், வள்ளலார் ஏன் இப்படி பாடினார், அவருடைய காலம் மணிப்பிரவாள நடை இருந்த காலம், அதனால் பாடினான்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு காரணம், ஆனால் அதுவே காரணம் அல்ல. முதல்ல வடமொழியாக பாடினார், அப்புறம் 2ம் கலந்து பாடினார், அப்புறம் தனித்தமிழில் பாடினார்னா இறைவனை தனித்தமிழால் பாடினால்தான் அவனுக்கு திருவருள் நமக்கு கிடைக்கும். அதனால் நிறைவாக வருகிற போது தமிழிலேயே பாடினார் என்று ஒரு கருத்தை அவர் அப்போ சொன்னார். நான் கல்லூரி படிக்கிற காலத்தில். அப்போது அதெல்லாம் நம்ம வள்ளலார் நமக்கு காட்டியிருக்கிறார், நுட்பமாக சொல்லியிருக்கிறார்.
அதனால் நம்ம மொழியில் நாம் வழிபடுவது நமக்கு இருக்கிற உரிமை. அந்த வகையில் நம்முடைய வழிபாட்டு முறை எதுவாக இருந்தாலும், கோவில் வழிபாடு, குடமுழுக்கு, வாழ்வியல் சடங்கு, திருமணம், புதுமனைப்பு விழா, மற்ற வாழ்வியல் சடங்குகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய தாய்மொழியாகி தமிழிலே செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் வழிபாட்டு முறையாக வருகிற, நம்முடைய சமய ஒழுகலாற்று முறையாக விளங்குகிற, நம்முடைய ஆன்ம நலத்துக்காக செய்யப்படுகிற இந்த வழிபாட்டை, இந்த தீக்கை வழிபாட்டை கூட நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலே செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வடமொழிக்கு இருக்கிற ஆற்றல் அதனுடைய ஒலி குறிப்பு, தொனி என்று சொல்வார்கள். ஆங்கில வடமொழியில் தொனின்னு சொல்வார்கள். அது அந்த ஒலி குறிப்பு மாறாமல் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அதற்கு ஆற்றல் அதிகம். அப்படி மாறி சொன்னால் அது எதிரான பலனை தரும்னு அவங்க சொன்னாங்க, நாம் சொல்ல. அப்போது வடமொழியில் அந்த எத்தனை பேர் அப்படி அந்த தொனி மாறாமல், ஒலி குறிப்பு மாறாமல் சொல்கிறாங்கன்றது கேள்விக்குறி தான். பழைய காலம் மாதிரி இப்போ யாரும் இல்லை. அந்த காலத்தில் அப்படி நிறைய படித்து அதை அப்படியே அத்தியனம் பண்ணி அதே மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம பாட்டையே நம்ம எப்படி படிக்கிறோம்? ஈசன் அடி போற்றி எந்த நடி போற்றி. பாட்டு எப்படி இருக்குது? ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு இருக்குது. நாம் தமிழில் படிக்கிறோம், சரியாக படிக்காமல் ஈசன் அடி போற்றி, எந்த நடி போற்றி, தேச நடி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எந்த நடி என்பது என்னுடைய கால்னு அர்த்தம், எந்த அடின்றது பெருமானுடைய திருவடின்னு அர்த்தம். இது நமக்கே தெரியல. இப்போ தெரிஞ்ச தமிழையே தப்பாக பாடுற நாம் தெரியாத ஒரு மொழியில் மந்திரத்தை சொல்லி பண்ணணும்னா நம்முடைய அந்த ஒலி குறிப்பு மாறக்கூடும், அந்த சொற்றொடர் நமக்கு சரியாக வராது. அப்படி செய்து அதனால் நமக்கு ஏதாவது குற்றங்கள் வருமானால் அது நாம போய் சேர்த்த பூசிக்கணும், குளிக்க போய் சேர்த்த பூசின கதையாக இருக்கிறதுனால நம்ம மொழியில், நம்ம திருமுறைகளில், நம்ம தமிழர்கள், நம்ம திருமுறை ஆசிரியர்கள் இருக்கிற திருமுறை தொடர்களை சொல்லி இந்த வழிபாட்டை நாம் செய்து கொள்ளலாம் என்ற உணர்வை உண்டுபடுத்தியவர்கள் நான் சொன்ன அந்த 4 பெருமக்கள். அதனால் அந்த வழியில் நாம் செய்து கொடுவோம் நம்ம தெரிவித்துக் கொண்டு இப்படியே சொல்லிக்கினே இருப்பேன். நான் பாட்டுன்னு அது சொல்லிக்கினே இருக்கலாம், ஏதாவது சொல்லினே இருக்கணும். பொதுவாக ஒரு சப்ஜெக்டில் பேசணும்னா ஏதாவது தலைப்பு வச்சு பேசணும், அதை பற்றியே பேசியிருக்கணும். பொதுவாக சொன்னால் சொல்லினே இருக்கலாம், நம்ம பாட்டுன்னு மணிக்கணக்காக சொல்லிகிட்டு இருக்க முடியும். ஆனால் அது அப்படி இல்லை. எல்லாவற்றையும் ஒரு நேரத்தில் செய்ய வேணும். தத்துவங்களை 96 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், விரிவு 96. அதில் ஒரு தத்துவம் கால தத்துவம். எல்லாத்தையும் காலத்தில் செய்தல். அதனால் ராகு கால யமகண்டெல்லாம் பார்த்ததுன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் என்று சொன்ன சமயம் நம்முடைய சமயம். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படிலாம் படிச்சுட்டு 4 நட்சத்திரம் தேதி, அப்புறம் எனக்கு ராகு காலமா யமகண்டமா இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெயர்ச்சியை பற்றிலாம் நம்ம அயற்சி அடைய தேவையில்லை. பெயராது இருக்கிற பெருமா தான் நம்முடைய பெருமான். 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ந்து போதெல்லாம் நாம் பயந்துன்னு கும்பிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த பெயர்ச்சியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பெயராது இருக்கிற பெருமானாக இருக்கிற, தோற்றக்கடு இல்லாதவனாக இருக்கிற, முதலும் முடிவும் இல்லாமல் இருக்கிற, பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கிற, என்றும் இருக்கிற, தானே தோன்றிய சிவத்தை வழிபடுவதே நம்முடைய சைவம் என்பதை உணர்வில் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இதுவரையில் எனக்கு என்ன தோன்றியதோ அதை அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அதையெல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். நல்ல கருத்து இருக்குமானால் அவற்றையெல்லாம் நீங்கள் ஏற்றி போற்றிக் கொள்ளுங்கள். இதில் ஏதாவது பிழையான கருத்துக்கள் இருந்தால் கருத்தளவில் நான் திருந்துவதற்கு எனக்கு வாழ்த்துங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு குருநாதர், நீங்கள் போய் வாழ்த்துறதா, உங்களை நான் வாழ்த்துறதா? இறைவனையே வாழ்கன்னு சொன்ன சமயம் நம்முடைய சமயம்தான். குருநாதர் உட்காந்து இறைவனே குருநாதராக வந்தார். பெருமானுக்கு, மணிவாசக பெருமானுக்கு வந்தார். குருந்தமர நிழலில் காத்துக்குன்னு இருந்தார். மணிவாசகன் தென்னவன் பரமராயன் என்ற பேரில் வருவான், அவனுக்கு நாம் தீக்கை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். அவர் வந்தார், அருள் செய்தார், திருவடி தீக்கை செய்தார், உபதேசம் செய்தார். அப்படியே எதிரில் உட்காந்து பாட ஆரம்பித்தார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று வாழ்க வாழ்கன்னு குருநாதரை வாழ்த்திய சமயம் நம்முடைய சமயம். அதனால் நீங்கள் என்னை வாழ்த்ததெல்லாம் தப்பு இல்லை, வாழ்த்தலாம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் தொழ வேண்டி. வாழ்த்துவதற்கு மனசு தான் இருக்கணும், வயது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் வாழ்த்தலாம். அந்த வகையில் கருத்தளவில் எளியன் திருந்த வாழ்த்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வேன் என்கிற உறுதிப்பாட்டை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டில் இப்போ முதல்ல நம்ம எழுந்தருளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எழுந்தருளை பண்ணி மற்ற தீபம் மலர் வழிபாடெல்லாம் செய்து
நேரத்தினுடைய அருமை கருதி பஞ்சபுராண விண்ணப்பம்லாம் சொல்லி நிறைவு செய்வோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் பார்த்தல், தொடுதல், மானதம் என்று 3 நிலை செய்யணும். அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு தீக்கைன்னு சொல்லுகிறார்கள். பார்வையினாலே உங்களை பார்த்து பக்குவப்படுத்தலுக்கு பெயர் நயன தீக்கை. பார்வையினாலே பக்குவப்படுத்துதல். இதற்கெல்லாம் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருமுறைகளில் சாத்திரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் சொன்ன நேரமாக ஏற்கனவே பண்ணி 10 ஆயிடுச்சு. அதனால் பார்வையினாலே உங்களை தூய்மைப்படுத்துதல், அதற்கு நயன தீக்கை. அப்புறம் தொடுவதனாலே உங்களை பக்குவப்படுத்துதல், அது பரிச தீக்கை. தொடுகிற போதே மனதாலே உங்கள் ஆன்மாவை தீண்டி தூய்மைப்படுத்துதல். இந்த 3 இந்த 30 அன்பர்களுக்கும் செய்யணும். தனித்தனியாக உட்கார வச்சு பண்ணணும். அது முடிஞ்ச பிற்பாடு நம்ம எல்லாம் நூல் தொடர்பு செய்யணும். நூல் தொடர்பு செய்து நாம் எல்லாம் இனிமேல் சாதியால் அல்லது மற்றதால் தனித்தனி இல்லை, வேறு வேறு இல்லை, நாம் எல்லோரும் ஒரே இனத்தார், சைவ இனத்தார், சிவனடியார்கள் என்ற வகையில் நம்ம எல்லாம் தொடர்பு செய்து நூல் தொடர்பு செய்து அது அம்மையப்பர் திருக்கூடத்திலிருந்து தொடங்கி எல்லாருக்கும் மேலே வந்து கடைசியாக இங்கே ஓமகுண்டம் வந்து சேரும். அது ஒரு சிலை வரையில் அந்த துண்டு அந்த நூல் உடம்பில் இருக்கும். அதுக்கப்புறம் சில பதிகங்கள் சொல்லி பாராயணம் பண்ணி வேள்வி செய்த பின்னாலே அந்த நூலையெல்லாம் வாங்கி வந்து தீயில் போட்டு தீர்த்து உங்கள் உடம்பில் உணர்வில் இருக்கிற எல்லா தீமைகளும் நீங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அது அத்துவா சுத்தீஸ்வரர் என்று பெயர் அப்படி செய்து அதுக்கப்புறம் வேள்வியை நிறைவு செய்து முதல்ல விசேடதிக்கு நண்பர்களுக்கு அந்த திருக்குடங்களை எல்லாம் கொடுத்து தக்க இடத்தில் உட்கார வைத்து அவர்கள் கும்பநீர் சொரிகின்ற நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இதுகாரும் செய்து வந்த சந்தி வழிபாட்டை இன்னைக்கு காலையில் ஒரு முறை செய்திருப்பாங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த சந்தி வழிபாட்டை செய்துவிட்டு வர வேண்டும். அதற்குள்ளாக சமயதிக்கு பிற அன்பர்களுக்கு புனித நீரை தெளித்து ஓமச்சாந்து வைத்து திருநீர் அணிவித்து மந்திரோபதேசம் செய்யப்படும். அதற்காக அந்த புத்தகமெல்லாம் போட்டிருக்காங்க, எப்படி செய்யணும் என்பதெல்லாம் புத்தகம் போட்டிருக்கிறோம். அதை உங்களுக்கெல்லாம் கொடுப்போம், அதை பார்த்து செய்ய வேண்டும். அப்புறம் இதையெல்லாம் செய்து காட்டக்கூடாது, நாம் பூஜை பண்ணும்போது கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன தப்பு ஒன்றும் இல்லை, பூஜை தானே பண்ணுறோம், அதை பார்த்தா என்ன தப்பு இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு மரபு இருக்கிறது, அது நம்ம அது தப்பு சொல்லலை, நமக்கு அது தப்பாக தெரியல. அதனால் இதெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சிங்கப்பூரில் போய் தீக்கை பண்ணும்போது அவங்கெல்லாம் வந்து நீங்கள் செய்து காட்டுங்கன்னு என்ன சொன்னாங்க. நம்ம பவானி தியாகராஜன் என்னிடத்தில் ஆசிரியர் திருமொழி பரிகளை பெற்றவர், அவரும் வந்திருந்தார். நான் சொன்னேன், நான் நூலை படித்து சொல்கிறேன், அதை உட்காந்து நீங்கள் பக்கத்தில் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் சொல்ல செய்ய தொடங்கினார். பார்த்தா அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டாங்க அவங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் வீடியோ எடுத்தங்க ஏன்னு. அது எடுக்கக்கூடாதுமான்னு சொன்னேன் நான். இல்லைங்க, அதெல்லாம் எல்லோரும் பார்த்தா தாங்க தெரியும். இப்போல்லாம் கல்வி கூட என்ன விஷுவலைஸ் பண்ணி காட்டுறது, அதெல்லாம் வெளிப்படையாக காட்டுறதா தான் தெரியும், விஷுவலைஸ் பண்ணி காட்டுறது. அதனால் அதை விஷுவலைஸ் பண்ணால் தான் தெரியும்னு சொல்லி அப்படி ஒரு வீடியோலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் விசேட தீக்கை பூசை எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஒரு தீக்கை தனியாக ஒரு முறை நான் சொல்ல தியாகராஜ் செய்ய சொல்லி அது வீடியோ எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் வலையொலியில் பார்த்தீங்கன்னா சிவதீக்கை அப்படி சமய தீக்கை சிவதீக்கைன்னு போட்டிங்கன்னா அந்த யூடியூப்பில் வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நூலெல்லாம் தமிழ் தானே இருக்குது, ரொம்ப எளிமையாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. படித்தாலே தெரியும், ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் அதை செய்து நாள்தோறும் இந்த வழிபாட்டை கட்டாயம் செய்யணும். இந்த சமயதிக்கு ஏற்றுள்ள அன்பர்களோ விசேடதிக்கு அன்பர்களோ இதுகாரும் செய்து வந்த சந்தி வழிபாட்டை எப்பொழுதும் 2 காலம் செய்யணும். காலையில் ஒரு காலம், மாலையில் ஒரு காலம். நம்ம எல்லா காலமும் செய்யலாம், மாலையில் பகலில் கூட செய்யலாம். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லின்னு நம்ம திருமுறை சொல்லுகிறது. இருந்தாலும் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார்கள். கட்டாயம் செய்யணும். காலையில் எல்லாரும் செய்ய முடியும், ஏன்னா காலையில் வீட்டில் ராத்திரி வந்து படுத்துட்டு தூங்குவோம், காலையில் எழுந்து குளிப்போம், சரி பூசை பண்ணிவிட்டு இந்த சொன்ன அந்த வழிபாட்டை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு மற்ற பணிகளுக்கு போவோம். மாலையில் எல்லாருக்கும் சரியாக 6 மணிக்கு பண்ணுங்கன்னா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பள்ளிக்கூடம் போகிற குழந்தையாக இருந்தால் 5 மணிக்கு வந்துடும், மொத்தம் கை கால் கழுவிக்கணும், குளிச்சுட்டோ பூசை பண்ண சொல்லலாம். கொஞ்சம் கல்லூரி படிக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதில் 6 மணிக்கு செய்ய முடியாது. அதனால் 6 மணி என்று வைத்துக்கொள்ளாமல் மாலை என்பதை நாம் எப்போ வீட்டுக்கு மாலை இரவு வருகிறோமோ அந்த நேரம் என்று வைத்துக்கொண்டு கட்டாயம் மாலையிலையும் ஒரு முறை செய்யணும். அதே போல் விசேடதிக்கை பெறுகிற அன்பர்கள் ஏற்கனவே செய்து வந்த சந்தி வழிபாட்டை எப்பவும் போல் 2 காலம் செய்யணும். ஆனால் காலையில் இந்த சந்தி வழிபாட்டை முடித்துவிட்டு சிவலிங்க திருமணி எழுந்தருளை செய்து அதெல்லாம் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறோம். எழுந்தருளை பண்ணி பூவும் நீரும் கொண்டு நாளும் அதற்கு பூசை பண்ணணும், தினந்தோறும் பூசை பண்ணணும். தர்மயாதீனத்தில் குருமுதல்வர் சுவாமி சுக்கநாத பெருமானுடைய அருளாலே பொற்றாமரை குளத்தில் கிடைத்த அந்த சிவலிங்க திருமேனியை கமலை ஞானப தீக்கை பெற்றுக்கொண்டு நாளும் செய்து வந்தார். அவர் செய்து வந்து அவருக்கு அடுத்தவர் செய்தார். இப்போ 27 குருமுகாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ கிடைச்ச சிவலிங்கம் தான் இப்போ இருக்குது.
நீங்கள் அந்த ஸ்படிகலிங்க பூசை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. மடத்தில் அதுக்குன்னு சில எல்லா நாளும் பண்ணுவாங்க, போனீங்கன்னா பார்க்கலாம். இப்போ வெளியில் சனிதானம் வரும்போது கூட பூசை பண்ணுவார், பார்த்துருக்கலாம். அது மாதிரி நாளும் கட்டாயம் பூசை பண்ணணும். வெளியூருக்கு போகிற மாதிரி சூழல் வந்துட்டுதுன்னா கட்டாயம் கையில் எடுத்துன்னு போகணும். வந்துடுவோம்னு நினச்சிக்கின்னு போகிறோம், நாளைக்கு வர முடியுமா வர முடியாதுன்னு சந்தேகம் உடம்பு மனசில் வந்துட்டா நம்ம கையில் செலவுக்கு காசு, மாற்றுக்கு உடை எடுத்துக்கிற போது சிவலிங்க திருமேனியும் அந்த உடைய பொருளையும் பூசைக்கு வேண்டிய பொருளையும் கையில் கட்டாயம் எடுத்துன்னு போகணும். எடுத்துன்னு போன பிற்பாடு அங்கே போன பிற்பாடு இல்லைங்க தங்க முடியறபடி ஆயிடுச்சு, அதனால் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. அதனால் கட்டாயம் அதில் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் நீங்கள் உறுதியாக இருந்து செய்து வந்தால் அதனால் கிடைக்கிற அந்த பலன், பூசை பண்ணால் புண்ணியம் வரும்ல, அந்த புண்ணியம் 100 விழுக்காடு உங்களுக்கே சேரும். ஆனால் நீங்கள் செய்யாமல் போனால் அந்த பாவம் என்னை சேரும். அதனால் அந்த பாவம் எனக்கு வாராமல் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இதுவரை பொறுமையாக இருந்து உங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் நிறைவான வாழ்த்தையும் சொல்லி இதை தொடங்குகிறேன். தேனே வருக, உன்னத்த விட்டா சிவானந்த ஒளியே வருக, எமையாண்ட செல்வா வருக, இணை விழியால் பருகும் அமுதே வருக, உயிர் பூம்பொடி கருணை மழை முழிக்கும் முகிலே வருகரும் பாவே வருக, வரகழித்த வருக வருகவே, விநாயகப் பெருமானே என்று மஞ்சள் உருவில் எழுந்தருக இருந்தருக அருள் புரிய, பிடியதன் ஒரு பூமை கொளலிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடிகணபதிவது அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வளமுறையினையே. விநாயகர் பெருமான் வரிகடல்கள் போற்றி போற்றி. எழுந்தருளிருக்கிற விநாயகருக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து அருளவது காட்டுதல். அன்னம்பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமி பூமிசை என் அன்பு ஆலிக்கும் ஆறு கண்டு என்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. விநாயக பெருமான் விரைகடல்கள் போற்றி போற்றி. கற்பக விநாயகர் கடலடிகள் போற்றி போற்றி. வண்டுவன விநாயகர் வார்கடல்கள் போற்றி போற்றி. எழுந்தல் இருக்கிற விநாயகருக்கு வருகை தந்திருக்கிற அன்பர்கள் அனைவர் சார்பிலுமாக மலர் வழிபாடு செய்து வணங்குதல். சிந்தித்தவர்க்கருள் கணபதி போற்றி. சீரிய ஆணை கன்றே போற்றி. அன்புடை அமரரை காப்பாய் போற்றி. ஆதி துணையே கணபதி போற்றி. எண்டை சடைமுடி இறைவா போற்றி. ஈசன் கந்தருள் மரணே போற்றி. தர்மம் முடிப்பாய் போற்றி. சந்தி வந்தாய் போற்றி. பெருமானே இறைவா போற்றி. உலகம் நின்றாய் போற்றி. கணபதி நம்பியே போற்றி. ஒற்றை மறுப்புடை போற்றி. ஓங்கிய ஆணை கன்றே போற்றி. ஔவியமில்லா அருளியே போற்றி. அக்கரவத்து ஆனவ போற்றி. கணபதி என் வினை கலைவாய் போற்றி. ஓம் கற்பக விநாயக கடவுளே கணபதி போற்றி போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்குகின்ற விநாயகப் பெருமானே, அடியங்கள் ஒன்று கூடி அருமையான இந்த அரங்கத்தில் இன்றைய தினம் விரும்புகிற சில அன்பர்களுக்கு சமயதீக்கையும் ஏற்கனவே சமயதீக்கையை பெற்று நாளும் அந்த வழிபாட்டை செய்து வருகிற அன்பர்களுக்கு விசேட தீக்கையும் செய்கின்ற ஒரு வழிபாட்டை நாங்கள் தொடங்கிருக்கிறோம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே, இந்த வழிபாடும் வேள்வியும் தீக்கை என்ற உபதேச நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற தங்களின் திருவருளை எங்கள் அனைவர் சார்பிலும் பணிவோடு வேண்டிக் கொண்டு, வேள்வி ஆசிரியர் தன் கையில் இருக்கிற மலரை தங்களின் பொன்னா திருவணியில் செலுத்தி பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறார். வானுலகும் மண்ணுலகும் வாழ வரை வாழ பான்மைகள் செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமதம் ஐந்துகரம் மூன்று விழினால் வாய் ஆனை முகலை பரவி அஞ்சலி செய்கிற்பாம். விநாயகப் பெருமான் வரிகடல்கள் போற்றி போற்றி. இப்பொழுது எல்லாம் வல்ல இறைவனை அம்மையப்பராக திருக்குடங்களை இடமாக் கொண்டு எழுந்தருளை செய்தல். அதற்கு முன்னால் அவர் இருக்கிற இருக்கைகளை போற்றுதல். ஓம் ஆதார சக்தி போற்றி. ஓம் அற இருக்கை போற்றி. ஓம் யோக இருக்கை போற்றி. ஓம் சூரிய மண்டலம் போற்றி. ஓம் சந்திர மண்டலம் போற்றி. ஓம் சக்தி மண்டலம் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனை செம்பொருள் சிவத்தை செவ்வாடை சாத்திருக்கிற திருக்குடத்தை இடமாக் கொண்டு ஒரு தமிழ் மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி எழுந்தருளை செய்து முத்திரைகளை காட்டி வணங்குதல். மாறினின்று என்னை மயக்கிடும்
மாறிலிருந்து என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அமுதே ஊழ்ந்து என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா காண வந்து அருளாய் என்னுள் இருக்கும் மாறிலிருந்து என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அமுதே ஊரிந்து என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா காண வந்து அருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை முறை சிவனே இரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே இன்று எழுந்தல்க இருந்தல்க நேனிந்தல்க இடையிடு தவித்தல்க முப்பேரொலி கேட்டல்க என் திசை காத்தல்க திருச்சுற்று விளைத்தல்க சிவசக்தி துடுவைக்குறி கண்டருள்க மீன்குறி கண்டருள்க சூலக்குறி கண்டருள்க தாமரைக்குறி கண்டருள்க பசுவின் பால்மணிக்குறி கண்டருள்க. எல்லாம் வல்ல அம்மையை எழுந்தருளை செய்தல் பெருந்தரைக்கும் நரைக்கும் தப்பிடியே வருக மொழிஞான பெருக்கே வருக பிறை மௌலி பெம்மான் முக்கச்சுடற்கு இடுதல் விருந்தே வருக மும்முதற்கு வித்தே வருக வித்தியந்தி விளைவிக்கும் பரமானந்தத்தில் விளைவே வருக பழமறையும் குறுந்தே வருக அருள் பழுத்த கொம்பே வருக கருணை பெருவெள்ளம் குடையார் பிறவி பெரும்பிணிக்கு மருந்தே வருக பசும்புதலை மணலை சோலை கிளியே வருக வருகவே மலையத்துவதன் பெற்ற பெருவாழ்வே ஏண்டு திருக்குளத்தில் எழுந்தருக இருந்தருக நேனிந்தருக இடையிடு தவித்தருக முப்பேரொலி கேட்டருக என் திசை காத்தருக திருச்சுற்று விளைத்தருக சிவசக்தி துறைக்குறி கண்டருக மீன்குறி கண்டருக சூலக்குறி கண்டருக தாமரைக்குறி கண்டருக பசுவின் பால்மணிக்குறி கண்டருக போற்றி என் வாழ் மூதல் ஆகிய பொருளே புலர்ந்ததில் பூங்கழற்கு என்னை துணை மலர் கொண்டு ஏற்றினில் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தோழிவோம் செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்மையில் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே எவ்வுயர் மொழி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருள் இருக்கிற அம்மையப்பருக்கு ஞானவால் இந்த அறுப்பை கட்டினாலே மேலிருந்து கீழ் வரையில் தொட்டு கலைகள் அங்கங்கள் ஆகியவற்றை பதிவு செய்தல். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளசடை மேல் இடமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொண்டை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழை தோடு கலந்து தோன்றும் இடியேறு களித்தொறிவை கோர்வை தோன்றும் எழுத்திகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொறியேறு திருமேனி பொறிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தும் புனிதனாக்கே ஆனாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்கட்காரமுதம் ஆகி தோன்றும் ஊனாகி ஊர்பிரிவான் ஆகி தோன்றும் ஒற்றை வெண்பெறை தோன்றும் பற்றா தம்மே சேனாக வரவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எலும்பினால் செறிய செய்த பூனாலும் அரைஞானும் பொறிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தும் புனிதனாக்கே. ஓம் நீக்கல் கலைந்தருக ஓம் இருவர் கலைந்தருக ஓம் ஞானக் கலைந்தருக ஓம் ஓனக் கலைந்தருக ஓம் ஓனம் கடந்த இயல்புகள் எழுந்தருக ஓம் ஈசானம் எழுந்தருக ஓம் தற்புள்ளம் எழுந்தருக ஓம் அகோரம் எழுந்தருக ஓம் வாமதேவம் எழுந்தருக ஓம் சத்யோஜானம் எழுந்தருக ஓம் இதயம் போற்றி ஓம் சிரசு போற்றி ஓம் சிகை போற்றி ஓம் கவசம் போற்றி ஓம் முக்கண் போற்றி ஓம் ஆயுதம் போற்றி போற்றி. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனால் மூவரும் அருகில் அறியாமல் மற்றறிவார் பந்தனை அறியும்
செய்ய பழங்கூரில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் குறை தேரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்த நாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆறுமுதே பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு திருவடிக்கு நீர், திருமுடிக்கு நீர், கொவ்வைச் செவ்வாய்க்கு நீர் 3 முறை நீர் வழங்கி அந்த பெருமாட்டிக்கும் பெருமானுக்கும் ஆடை சாத்துகிற வரையில் ஒரு மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி வணங்கி மகிழ்தல். தம்மையே புகழ் இச்சை பேசினும் ஆடினும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே புகழூர் பாடூர் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தராம் இடர் கடலுமா இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமா அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாருமை தோறவில்லையே. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு திருநீரு, சந்தனம், குங்குமம், பொன்னரிசி ஆகியவை செலுத்தி வழங்குதல். நேரே சமயத்தில் உள்ளது நேரே செல்வர் வாயுமை பொங்கல் திரு ஆலவாயான் திருநீரே. சந்தனம் அணிவித்தல். சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி. குங்குமம் அணிவித்தல். குங்குமம் தோய்ந்த மார்பா போற்றி போற்றி குங்குமம் தோய்ந்த மார்பா போற்றி போற்றி. புவனியில் போய் பிறவமையினால் நாம் போக்குகின்றோம் அவனே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் பெருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவுந்தும் வளர்ந்தமை கருணையும் நீயும் அவனியல் பூந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாதே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாதே. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு தூபம், தீபம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழங்கள் வைத்து அருள்முது காட்டுதல். சலம்போடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு செய்வாரல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமும் என்னாவில் மறந்தறியேன் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோடி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இது உனக்குமா? எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழங்கள் வைத்து அருள்முது காட்டுதல். அந்நம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலோனி பூமிசை என் அன்பு ஆலிக்கும் ஆறு கண்டு என்போர இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரணே போற்றி துடியடை பாகமான தூயனச்சோதி போற்றி பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி போற்றி போற்றி. ஆற்றலை எழுந்தருளை செய்தல். ஒன்றா உலகனைத்தும் ஞானார்தாமே ஊழிதோர் ஊழி உயர்ந்தாருதாமே நின்றாகி எங்கும் நிமிர்ந்தாருதாமே நீர்வழி தீ ஆகாசமானார்தாமே கொண்டாடும் கூற்றை உதைத்தார்தாமே கோலப்பழனை உடையார்தாமே சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே காவிரியே பெண்ணை அமராவதி பொன்முகலி மேவு பொருணை மிளிர்வையை காலில் கம்பை கொள்ளிடம்பாலி கெடிலம் கோரு மண்ணி முத்தாறு வெள்ளாறு கங்கை நிவா மேவு செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால்
எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாம் பொங்கும் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்க தோறும் எழுந்தருளி செங்கமர பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசி அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்காய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாய் சென்னாடு தீர்த்தங்களானார் தாமே திருவாலங்காடுரையும் செல்வர் தாமே. எழுந்தல் இருக்கிற அம்மையப்பருக்கு அருமையான இந்த அரங்கத்தை அமைத்து நல்ல சைவ பணிகளை செய்து வருகிறார்கள். இடையர்கள் இருவருமாக இணைந்து மலர் வழிபாடு செய்து வணங்குதல். நீங்க நீங்க இந்த கலசத்துக்கு போடுமா ஐயா, நீங்க அந்த கலசத்துக்கு போடுங்க. விண்ணப்ப பாடல் சங்கல்பம் என்று சொல்லுகிற விண்ணப்ப பாடல். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென் கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை படி கொண்டாய் வேண்டி நீ யார் அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் உண்டல் விருப்பண்டே. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கனியே போற்றி அற்றவர்கட்கார முதமானாய் போற்றி அல்லலரு தடியேன ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா வைத்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவனும் புறமரித்த சிவமே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி பங்கமலி கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி மலையானை இருரிவை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் நறுங்கொண்டை தாராய் போற்றி கொல்குலித்தோடாடை குழகா போற்றி அங்கனநீல மரகதம் இறைவா போற்றி ஆரமர நிழலரும் சொன்னாய் போற்றி செங்கனகத்தளிக்குண்டே சிவமே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாலா போற்றி மழவிடையாய் நின்பாதம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி வெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி ஏழ்கடலும் ஏழ்பொழிலும் ஆனாய் போற்றி அன்று ஏழெடுத்த சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி உன்னியலும் மேனியனே போற்றி போற்றி படைகுடையாய் போற்றி போற்றி அந்நிய சேமரை நான்கும் ஆனாய் போற்றி அரியந்து கையாலே போற்றி போற்றி அவர் குன்மையனே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி நிமிசையன் பிறையாய் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி ஜுடைய கண்ணனே போற்றி போற்றி கற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி சுடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி வெண்மதியம் கண்ணில் இருதா போற்றி இருள் ஆடல் உகந்தாய் போற்றி மிக்கணிந்த சோதி போற்றி ஜடையாய் நின் பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி கரணே நின் பாதம் போற்றி போற்றி சதா சிவனே நின் பாதம் போற்றி போற்றி உங்கரவானின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி கமல தயனோடு மாலும் காணா அனலுருவானின் பாதம் போற்றி போற்றி கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி உலவு கொண்டை சடையாய் போற்றி வான்குறையும் வாளரவும் வைத்தாய் போற்றி கூடா போற்றி குறைகடலால் குற்றுதைத்த கோவே போற்றி அவர் கரும்பொருளே போற்றி போற்றி நால் வேதம் ஆரங்கமானாய் போற்றி பொனே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி உள்ளமாய் உள்ளத்தை நின்றாய் போற்றி உலப்பார்வனத்து என்றும் நீங்காய் போற்றி வல்லலே போற்றி மணலா போற்றி வானவர்கோன் தோலுடித்த வைந்தா போற்றி இல்லை ஏறேறும் விகிர்தா போற்றி மேலோர்க்கு மேலோர்க்கு மேலாய் போற்றி நீர்கங்கை சடையாய் போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி வாழ்ந்த சென்னி புனிதா போற்றி தேடில் போற்றும் பொருளே போற்றி வாழ்ந்த தேவருக்கும் தேவே போற்றி திருமாலுக்கு வாழ் அளித்தாய் போற்றி சுவாமி காத்து என்னை ஆண்டாய் போற்றி சங்கு ஒத்த நிற்றியம் சதுரா போற்றி வாழ்ந்த வில்குடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி மந்தன் சிறந்தரித்த பெரியோய் போற்றி பெண்ணுருவோர் ஆணுருவான் என்றாய் போற்றி நான்கு முக்கன் உடையாய் போற்றி ஆதரிப்பார்க்கு ஆற்ற எளியாய் போற்றி மந்த தேவர்க்கு அரசே போற்றி
நையான்கு தோழுந்தாலும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி சுரும்பு முறக்கடி மலர் பூங்குழல் போற்றி உத்தரிய துணித்தோள் போற்றி கரும்புரு வச்சிலை போற்றி கவுனியர்க்கு வாழ் கலசம் போற்றி இரும்பு மனம் கொழித்து என்னை எடுத்து கொண்ட மங்கையர்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி பொங்குரு கல்வி செல்வம் பொருவிலா வாய்மை தூய்மை இங்கு எமக்கு அளிக்க வல்ல இடையிலா எம்பிராட்டி பங்கயத்தடஞ்சூழ் கூடல் பவனமால் வரையை நீங்கா அங்கய கண்ணி மங்கை அடிக்கமலம் போற்றி செய்வாம் மூவிருகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துரிக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எழுந்தல் இருக்கிற விநாயகர் திருவிளக்கில் உள்ள திருமகள் மற்றும் அம்மையப்பர் திருவடிகளுக்கு நேரத்தினுடைய அருமை கருதி 27 அருளாளர் அருள் இருக்கிற 12 திருமுறைகளிலிருந்து பஞ்சபுராணம் என்று சொல்லப்படுகின்ற தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் என்ற 5 பாடல்கள் முதலில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. முதலில் தேவாரம் என்ன சொல்லுமா? பிறை சூடி பெருமானே அருளாளா மனக்குன்னை வைத்தாள் பெண்ணை தென்பால் வெண்ணை அழுவோர் அருட்டுரையுள் மணிவாசக பெருமாளே திருவாசகம் கோலமேறிவராகமே குணமாம் பெரும் பிணக்கிலாத பெருந்தோலை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே தோடை தம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வீணை ஒத்த பின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழி குருந்திலே. 9ஆம் திருமுறை திருவிசைப்பா. தனதன கோலாசு சங்கரா சூலவணியே தானுவே சிவனே கனக நற்றுணே கற்பக குழுந்தே கண்கள் 3 உடையதுவோர் கரும்பேயே அனகன குமர விநாயக சனக அம்பலத்து அமரர் சேகரணே உனகலல் இணை என் நெஞ்சின் இனிதா தொண்டனே நுகருமானுகரே. திருப்பல்லாண்டு. ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான் முகநங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. தெய்வ சக்கிழாறு பெருமானுடைய பெரிய புராணம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் இரவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவா அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடிக்கீழ் இருக்க என்றார். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிக்கு திருப்புகள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. காரணமதாக வந்து புவி மீதே காலனனுகா திசைந்து கதி காண நரனனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே அறமுகமான தந்தி மணவாளா அருமுகமா
இரண்டு விழியோனே சுரர்கிளை மாலவென்ற கதிர்வேலா சொலைமலை நேவி நின்ற பெருமாளே ஞான நடமே புரிந்து வருவாயே. எல்லாம் வல்ல அம்மைக்கு ஒரு பாடல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஜ்ரமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்டே. சைவ சித்தாந்த சாத்திரத்தில் ஒரு பாடல். கண்ணுதல் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிலையின் மாக்கள் மலமகற்றும் வெண்ணை நல்லூர் நெய்கன்றான் என்று ஒரு கால் மேவுவராள் வேரின்மை கை கண்டார் உள்ளத்து கண். நிறைவாக உலக பொதுமறையாக திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பேரொளி வழிபாடு ரெண்டு பேருக்கு கொடுங்க. தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏதம்ப துறை என்றாய் போற்றி பாதம் பெண்ணொழியானாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுட கடலே போற்றி ஆடத மதுரை அரசே போற்றி கூடல் எழுந்து குருமணி போற்றி செல்வில்லை மல்லினுள் ஆடி போற்றி இந்தன காரமுதானாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி.